நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது வந்து 2ஆம் நிலை காவலருக்கான தேர்வில் எப்போது இருந்து உடற்தகுதி தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட் வந்து இப்போ வந்து எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கான டைம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்துக்குள்ளே, அதிகபட்சம் 1 மந்த்துக்குள்ளே வந்து எக்ஸாம் வந்துடும். எந்த விதமான தடையும் வரல அப்படின்னா 1 மந்த்துக்குள்ளே எக்ஸாம் வந்துடும். 1 மந்த்தில் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு நமக்கான ஃபிசிக்கல் டைம் இருக்கும். ஸோ அந்த ஃபிசிக்கல் டைம் வந்து கம்மியாக இருக்கும். இருந்தாலும் இப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது முழுக்க வந்து தேர்வில் மட்டும்தான். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஃபிசிக்கலில் நிறைய பேர் வந்து ஃபிசிக்கல் நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க. அதிகப்படியான ஆட்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்டாக இருப்பாங்க. எக்ஸாமில் தான் நம்ம கோட்டை விட்டுருவோம். ஸோ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, டெய்லியும் நம்ம வந்து மார்னிங் டைமில் காலைல இப்போ ரெகுலராக என்ன செய்வோம்னா, காலைல 5 மணிக்கு எழுந்திரிப்பாங்க. ஒரு 7 மணி வரைக்கும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு வந்துட்டு உட்காந்து படிப்பாங்க. திரும்ப வந்து அன்றைக்கி ஃபுல்லாக படிச்சுட்டு ஈவினிங் போய் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவோம். இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். நிறைய எனர்ஜி லாஸ் ஆகும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்னிங் காலையில் எழுந்திரிச்சோன்னே படிக்கிறதுக்கு ஏதுவான டைம்னா அதுதான். காலைல ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறது, 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறது. அதிகபட்சம் 5 மணி போதுமானது. 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். 5 மணிக்கு 5 டு ஒரு 7 மணி வரைக்கும் நீங்கள் படிக்கலாம், இல்லை 8 மணி வரைக்கும் படிக்கலாம். படிச்சுட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக நீங்கள் படிக்கலாம். ஈவினிங் டைமில் ஒர்க் அவுட்டுக்கான டைமை ஒதுக்கிக்கணும். அந்த ஒர்க் அவுட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வேறு எதுவுமே தேவையில்ல. நல்ல ஃபிசிக்கலில் இருக்கக்கூடியவங்க, இல்லை ஒரு ஆவரேஜான ஃபிசிக்கலில் இருக்கக்கூடியவங்க ரன்னிங் மட்டும் போங்க. வேறு எந்த ப்ராக்டிஸும் தேவையில்லை. ரன்னிங் மட்டும் போங்க. ரன்னிங் மட்டும் போயிட்டே இருங்க. வாரத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் லாங் ஜம்ப்னால் லாங் ஜம்ப்பு, அல்லது ஹை ஜம்ப்னால் ஹை ஜம்ப்பு. அதை மட்டும் கிராஜுவலாக, எதுக்காக அப்படின்னா, இந்த லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்பு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். எதுக்காகனா, உங்களுக்கு அது சம்மந்தமான பயம் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்து ரன்னிங் ஓடும்போது உங்களுக்கு இந்த தேவையில்லாத எடைகள் வெயிட் இருந்துச்சு அப்படின்னா லாஸ் ஆகும். நல்ல அந்த மூச்சு பயிற்சியில் ஓரளவுக்கு வந்து ஸ்டடியாக வரும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஃபுல்லாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பண்ணும்போது அந்த ஸ்டெமினா கிடைக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நல்ல சான்ஸ் கிடைக்கும். கடைசி நேரத்தில் போய் நம்ம ஃபிசிக்கல் ரெடி பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் கடைசி நேரத்தில் வேணால் ட்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போதைக்கு காலையில் எழுந்திரிச்சினா முழுக்க படிக்கக்கூடிய வேலைகளை மட்டும் நல்லா செய்யுங்க. ஃபுல்லாக இப்போ காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க, 5 to 7, 8 வரைக்கும் படிக்க போகிறீங்க நல்லா. அதாவது உங்களுக்கு சிலபஸை படிக்க போகிறீங்க. உங்களுக்கு அதாவது எப்படி சொல்லணும்னா, இப்போ தமிழ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸு இந்த மாதிரி பாடங்களை படிக்க போகிறீங்க நேரடியாக. அடுத்த மதிய வேலைகளில் என்ன செய்யணும்னா, லேசாக வந்து இந்த கணக்கு போட்டு பார்க்குறது, சைக்காலஜி இந்த மாதிரி கொஞ்சம் உங்களை டியூன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். அதற்கு பிறகு வந்து ஈவினிங் கொஞ்சம் படிக்க டைம் கிடைச்சா படிக்கலாம். அப்படி இல்லையா, நேராக வந்து கிரவுண்ட் ஒர்க் எப்படின்னா, கண்ணாப்பண்ணான்னு அது இதையும் செய்ய தேவையில்ல. ரன்னிங் மட்டும் இன்றைக்கி 5 ரவுண்டு, 2 நாளைக்கு 5 ரவுண்டு, 2 நாளைக்கு 6 ரவுண்டு, அடுத்த 2 நாளைக்கு 7 ரவுண்டு. இப்படி ஒரே கிரவுண்டு, ஒரே இடம், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணி அதில் டெய்லியும் இன்றைக்கி 5 ரவுண்டு அடிக்கிறீங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. இல்லை முதல்ல இப்போ தான் போகிறோம் அப்படின்னா அவங்க வாக்கிங்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 4 ரவுண்டு அடிக்கிறீங்க. அடுத்து கிராஜுவலான ஸ்பீடில் 4 ரவுண்டு, 5 ரவுண்டு, 7 ரவுண்டு, 9 ரவுண்டு, 11, 13 இப்படி நீங்கள் அடிச்சுட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்டெமினா லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அப்படி இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு அது நல்லாயிருக்கும். அதே சமயம் காலையிலையும் சாயங்காலமும் 2 நேரமும் நீங்கள் ஓடிட்டு வந்து ஒர்க் அவுட் வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. எனர்ஜி ரொம்ப லாஸ் ஆகிடும். ஸோ காலையில் டைமில் நீங்கள் படிக்கிறதையும் ஈவினிங் டைமில் இப்போதைக்கு ஃபிசிக்கலில் லேசாக ரன்னிங் மட்டும் வச்சுக்கோங்க. ரன்னிங் மட்டும் வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் அதெல்லாம் வந்து வீக்லி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஏன் எதுக்காக அது சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரன்னிங் ரொம்ப ஹெவியாக பண்ணுறீங்க, இல்லை லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணும்போது கையில் காலில் சுளுக்கிக்கிச்சு, அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம முதல் ஸ்டெப்பு எக்ஸாமே கோட்டை விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாமுக்கு போக முடியாமல் ஏற்படலாம். இந்த மாதிரியான வேலையெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எதுவும் செய்யாமல் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரன்னிங் மட்டும், கிரவுண்ட் ஒர்க்கில் ஈவினிங் டைமில் மட்டும் ரன்னிங், அதை மட்டும் செய்யுங்க. காலையில் ஃபஸ்ட்டு படிங்க, நல்லா படிங்க. எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. எக்ஸாம் நீங்கள் நல்லா தயாராகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் சம்மந்தமான பயம் இருக்காது. நீங்கள் ஃபிசிக்கலாக நல்லா பண்ணிவிடுவேன். நிறைய பேர் கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க, ஃபிசிக்கல்லாம் நல்லா பண்ணிவிடுவேன், எக்ஸாமில் தான் என்ன பண்ணணும்னு தெரிலனா போய் படிக்கணும். அதை தான் நம்ம செய்யணும். காலையில் உட்காந்து நம்ம டெய்லி படிக்க வேண்டியதான். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறோமா, நீங்கள் நல்லா ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் நல்லா உங்கள் பாடத்திட்டங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்ஸு, உளவியல் இந்த மாதிரி
ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்களை போட்டுட்டு திரும்ப மதிய வேலையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப சாயங்காலம் எழுந்திரிச்சு கிரவுண்ட் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு மேக்ஸு இதே கூட போட்டு பார்க்கலாம், உளவியல் இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி செய்யுங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபிசிக்கலுக்கு இப்போ தயாராகணும் அப்படின்னா, இப்போலேருந்து தயாராகணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரன்னிங் மட்டும் போதுமானது, வேறு எதுவும் தேவையில்ல. இல்லை அதிகபட்சம் எனக்கு வந்து அந்த செஸ்ட் இல்லை, விங்ஸ் எல்லாம் சரியாக ஒர்க் அவுட் வராது அப்படிங்கிற ஆட்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பொதுவாக வந்து இந்த தண்டால் எடுக்கலாம் ஈவினிங் டைமில் டெய்லி ரெகுலராக. இன்றைக்கி வந்து 10, நாளைக்கு 15, 20, 25. அதுலேயும் வந்து இந்த நம்மளோட முட்டி, கை முட்டி ரெண்டும் முதுகு பக்கம் தண்டால் இந்த பார் கம்பிலெலாம் ஏறி செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யும்போது நல்லா முதுகு பக்கம் ஒட்டுற அளவுக்கு, ஒரே நாளில் ஒட்டாது, அது ஒரு மாதம் பக்கம் ஆகிடும். அது ரெகுலராக அந்த மாதிரி தண்டால் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு தடவை டீப்பாக போடும்போது இப்போ காட்டுறேன். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு விங்ஸ் ஒர்க் அவுட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.